சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என பல அரசியல் கட்சியினர் தெரிவித்து வந்தனர். கூட்டணி நிலைப்பாடுகளை தை பிறந்தவுடன் அறிவிப்பதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் தை பிறந்த நாளான நேற்று செய்தியாளர்களை சந்தித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதத்திற்கு இன்னும் 1 மாதம் இருக்கிறது, இதுக்குள்ளாக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே தாவேகாவுக்கு செல்ல ஓபிஎஸ் இருப்பதாக ஒரு புறம் பேசப்பட்டு வந்தாலும் கூட, ஏனென்றால் ஏற்கனவே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் தொடர்ச்சியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டவர்களை ஒன்றிணைக்க தாவேகாவில் அதாவது கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியானது மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருக்கும்பொழுது அந்த உரிமை மீட்கும் குழுவினரிடை சந்தித்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் முயற்சி எடுத்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்பொழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்ததும், அது மட்டுமல்லாமல் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகிப்பது இபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லை என்று ஒருபுறம் தெரிவிக்கப்பட்டாலும், பாஜக தான் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை தனது கூட்டணியில் அங்கம் வகிக்க வலியுறுத்தி வருவதாகவும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நேற்று தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதம் இறுதிக்குள்ளாக தனது நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அரசியல் கட்சியினர் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை மற்றும் சீட் பங்கீடு உள்ளிட்டவைகளை தற்பொழுது தீவிரமாக பேசித்து தற்பொழுது தேர்தலுக்கான வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியிலும் ஒவ்வொரு கட்சியினரும் மும்முரமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் யாருடன் கூட்டணி அமைப்பது என்ற நிலைப்பாடு இதுவரை தெரிவிக்கப்படாத மீண்டும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா, தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சாமுவேல் எபினேசர், ஜி தமிழ் நியூஸ்.